ஓம் சாந்தி. 29/7/2026 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்து தங்களுக்குள் அன்போடு ஒருவருக்கொருவர் ஓம் சாந்தி சொல்லவும். இது கூட ஒருவருக்கொருவர் மரியாதை அளிப்பதாகும். பக்தியில் கூட பகவானுக்கு பிரசாதம் படைக்கின்றார்கள். இங்கு குழந்தைகளாகி நீங்களும் படைக்கின்றீர்கள். ஏனென்றால் இது கூட அவருக்கு மரியாதை அளிப்பதாகும். சிவ் பாபா நிராகார் என்பதையும் அவர் எதையும் அனுபவிக்காதவர் என்றும் உங்களுக்கு தெரியும். அவர் எதையும் உண்ணுவதில்லை, ஆனால் வாசனை சென்றடைகின்றது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் பதீத பாவன் தந்தை ஆவார். எனவே நிச்சயமாக அவருக்கு பிரசாதம் என்பது வைக்க வேண்டும். பாபா ஞான சூரியன் ஓம் சாந்தி என்கின்றார். ஞான சந்திரன் கூட ஓம் சாந்தி என்கின்றார். ஞான நட்சத்திரங்கள் கூட ஓம் சாந்தி என்கின்றீர்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு சுய தர்மம் பற்றி தெரிந்துவிட்டது. அதாவது நாம் சாந்தி சுரூபமானவர்கள், சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய எல்லையற்ற தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கின்றார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தினை அடைகின்றீர்கள். ஆதலால் நாம் அந்த தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்ய வேண்டும். பாபாவை தவிர நமக்கு வேறு யாரும் சுகத்தை தர முடியாது. நிராகார சிவனைத்தான் பகவான் என்று அழைக்கின்றோம். வேறு யாருக்கும் பகவான் என்று கூற முடியாது. நீங்கள் சில குழந்தைகளே அவருடைய உதவியாளர்களாக, இறை தொண்டர்களாக மாறுகிறீர்கள். ஆத்மாதான் பூஜைக்குரியதாகவும் பூஜாரியாகவும் ஆகின்றது. மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல் புத்தியாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், வருமானத்தை சம்பாதிக்கலாம் என்று பாபா கூறுகின்றார். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய வருமானம் அதிகமாக ஆகும். நீங்கள் பிரசாதம் படைக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தான் உண்ணுகின்றீர்கள். இந்த பிரம்மா உண்ணுகின்றார், சிவ தந்தை உண்பதில்லை. குரு முதல் நம்பரில் பிரசித்தமானவர். குரு பிரம்மா என்பதும் சரியாகும். பிராமணர்களாகிய நீங்களும் உண்மையான குரு ஆகிறீர்கள். அனைவருக்கும் சொர்க்கத்தின் உண்மையான வழியை காட்டுகின்றீர்கள். ஆத்மாதான் வாய் மூலமாக மன்மன பவ மத்யாஜித் பவ என்று கூறுகின்றது. தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு மற்றும் தந்தைக்கு உண்மையான மதிப்பளிக்க வேண்டும். பாபா எதையும் அனுபவிக்காதவர் ஆவார். ஆனால் யாருடைய பண்டாராவிலிருந்தும் பாலயம் நடக்கிறதோ அவர்களுக்கு முதலில் நிச்சயம் படைக்க வேண்டும். பண்டாரா என்றால் சமையல் அறை. பாபாவின் சமையல் அறையிலிருந்து நமக்கு பாலனை கிடைக்கின்றது. ஆகவே நாம் தந்தைக்கு நிச்சயம் பிரசாதம் படைக்க வேண்டும். பூஜைக்கு உரியவராக ஆகுவதற்கு இறை தொண்டராக வேண்டும். பாபாவுடன் சேவையில் உதவியாளர்களாக ஆக வேண்டும். எப்போதும் ஆத்மா உடல் இரண்டும் தூய்மையாகவே இருக்கும்போது பூஜைக்குரியவராக ஆக முடியும். தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களாக சட்டப்படி நடக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆகவே நீங்கள் ஈஸ்வரிய சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும். யார் தனக்கும் தான் சட்டப்படி நடப்பவர் ஆகின்றாரோ அவர்தான் மற்றவர்களுக்கும் சட்டப்படி நடப்பவர் ஆக முடியும். யார் சுயம் சட்டத்தை மீறி நடக்கின்றார்களோ அவர் மற்றவர்களை சட்டப்படி நடக்குமாறு செய்ய இயலாது. எனவே தன்னைத்தான் பாருங்கள். காலை முதல் இரவு வரை மனதின் சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில், தொடர்பில் அல்லது ஒருவர் மற்றவருக்கு சகயோகம் கொடுப்பது அல்லது சேவையில் எங்கேயும் சட்டம் மீறல் இல்லாமல் இருக்கின்றதா? யார் சட்டத்தை உருவாக்குபவரோ அவர் சட்டத்தை மீறுபவராக ஆக முடியாது. யார் இச்சமயம் சட்டத்தை உருவாக்குபவராக இருக்கிறாரோ அவரே அமைதியை உருவாக்குபவராக, புது உலகத்தை உருவாக்கக்கூடியவராக ஆவார்.
கர்மம் செய்து கொண்டே கர்மத்தின் நல்லது அல்லது கெட்ட பிரபாவத்தில் வராமல் இருப்பதே கர்மாத்தீத் ஆகுவதாகும். ஜுவாலா சொரூப நினைவுக்காக மனம் புத்தி இரண்டுக்கும் ஒன்று சக்திசாலி பிரேக் தேவை, இரண்டாவது வளைந்து செல்வதற்கான சக்தியும் தேவை. இதனால் புத்தியின் சக்தி அல்லது எந்த ஒரு ஆற்றலும் வீணாக்காமல் சேமிப்பு கொண்டே ஆகும், சேமிப்பு ஆகிக் கொண்டே போகும். எந்தளவு சேமிப்பு ஆகின்றதோ அந்த அளவுக்கு கண்டறியக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அதிகமாகும். இதற்காக இப்போது சங்கல்பத்தினை நிரந்தரமாக நிறுத்தி கொண்டே செல்லுங்கள். அதாவது ஒருங்கிணைத்து தயார் நிலையில் இருப்பதற்கான சக்தியை தாரணை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.